It's going to be Deepa and Ramesh. ரமேஷ் சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? இந்த மாதிரி ஆல்ரெடி ஏதாவது டாஸ்க்லாம் பண்ணிருக்கீங்களா? அசன் லைக் அவங்கள லிஃப்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி வீட்டில் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கழுத்துக்கு மேலே வச்சு அந்த மாதிரி பண்ணதில்லை. ஓகே, நார்மலாக இப்படி தான் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லிஃப்ட் பண்ணி ஷோல்டர் லிஃப்ட் பண்ணி அதுவும் பானையோட இந்த மாதிரி ரேம்பில் நடக்கணுன்றது. ஓகே, கரெக்ட் தான். ஸோ இது கால் என்ன? இது ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் ஆடுறச்சு லெக்மெண்ட் டேர். ஆமாம், வழக்கமாக டான்ஸஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனைனா லெக்மெண்ட் டேர். எனக்கு என்னென்னா மிகப்பெரிய ப்ராப்ளம்னா டிஷ்யூ ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஓகே, டேமேஜ் தெரிஞ்சு போன் வந்து கேப் வந்துருச்சு. ஓகே, ஸோ வெயிட் கால் ஒரு பெரிய பிரச்சனை வச்சுட்டு இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆமாம், பட் இது ஓகே இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கு? எனக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ அதில் மைண்ட் போச்சுன்னா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. ஓகே, ஐ திங்க் தீபா இஸ் ஆல்சோ ரெடி. யா, ஸோ ஷெல் வி ஸ்டார்ட்? யா, ஸ்டார்ட். வினில் தீபா, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காரு. ஹவ் அபவுட் யூ? ஓகேவா? போலாமா? அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெயிட் அக்கோடும் கொஞ்சம் வெயிட் ஷா பார்த்துவாங்க. குட் குட். கம் ஆன் தீபா. என்ன ரமேஷ்? குட் குட் ஜாப், குட் ஜாப். லெவல் 1 முடிச்சாச்சு. இப்போ லெவல் 2க்கு வந்திருக்காங்க. இதான் முக்கியமான கட்டம். உங்களுடைய ஃபுல் பாரத்தை வந்து கேரி பண்ண போகிறது உங்களுடைய ஹஸ்பண்ட். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட், வெரி குட். பொறுமையா 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 வரலாம். சூப்பர். குட் ரமேஷ், டூயிங் ஃபைன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுவாங்க. You're doing well, Ramesh. Just stay focused. அவ்வளோதான், ஃபோக்கஸ்டாக வாங்க. குட் குட். பொறுமையா, கான்சென்ட்ரேட். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. லெவல் 3 கூட ஃபினிஷ் இட். ஸ்லோ ஸ்லோ. ஓகே, லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெவல் 4 குட். லெவல் 4 முடிச்சாச்சு. வெரி குட். வாட் a strategy. ஃபேண்டாஸ்டிக். அது நீங்க எடுங்க. Very good. Yes, what a timing, what a timing. Completed. Task is complete. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.